ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு 34 இன்ச்சு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னா இதுல நான் அளவு பிளவுஸ் வச்சு நான் எந்த மார்க்குமே பண்ணல. அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அதை டேப் வச்சு அளந்து இதுல கட்டிங் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க 80 பாயிண்ட் ஜாக்கெட் பிட்டு. லைனிங் கிளாத் இல்லை, ஃபுல் பாயில் ஜாக்கெட்டு தான். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வச்சுட்டு ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் அளவு பிளவுஸ் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நீட்டா இருக்கும், அளவு எடுக்க முடியும். இப்போ பேக் சைடு தான் அளவு எடுக்கிறேன். உயரம் 13 இன்ச்சு. ஏன்னா தையலுக்கெல்லாம் நம்ம கணக்கு பண்ணல, ரெடி அளவு மட்டும்தான் எடுக்கிறோம். 13 இன்ச்சு ரெடி அளவு. இப்போ கீழே ஒரு 2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்க ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உயரம் 13. அந்த 13 மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை கோடு போட்டுக்கோங்க. ரெண்டுமே கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டவுட் அப்பப்போ வரக்கூடாதுல்ல, அதனால தையலுக்கு மார்க் போட்டுக்கோங்க, ரெடி அளவுக்கு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ அகலம் எடுக்கணும். இப்போ உயரம் தான் எடுத்திருக்கோம். இப்போ அகலம் எடுக்க போறோம். அதுக்கு ஃப்ரண்டோடைய அளவு தான் எடுக்கிறேன். ஏன்னா கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். இது கிராஸ் கட்டிங்கு, கிராஸ் பீஸ்ன்றதுனால இழுத்து இப்போ கையில் பிடிச்சி எடுக்க முடியாது. அதனால மடித்து கீழே அப்படி வச்சு ஒரு தட்டினோம்னா நின்றுக்கும். நம்ம அளவு ஈஸியாக எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த தையல் எங்கே இருக்குன்னு பார்த்து இதுமாரி வச்சு ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கொக்கி எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ கொக்கி பட்டி அதுலேருந்து அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு 8.5 இன்ச்சு வருது. இங்கே தையலுக்கு நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு எப்பி விடும்ல, அதுமாரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 8.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு. எப்பயுமே தையலுக்கு அப்படின்னு சொல்லி 1.5லேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே தையலுக்கு வச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் அது ரெடி ஞாபகம் இல்லாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். இது கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. அப்போதான் உங்களுக்கு பேக் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். புதுசாக ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளவுஸ்லேயே சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதையும் நான் சேர்த்தே சொல்றேன் உங்களுக்கு. இது மாதிரி பிளவுஸ் பேக் சைடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம பேக் நெக் இறக்க எடுக்க போறோம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இறக்க எடுத்தோம்னா கரெக்டான அளவு வராது. இப்போ நம்ம ரெடி அளவு 13 எடுத்ததுனால பேக்லேருந்து கீழேருந்து நீங்கள் அளவு எடுத்து பாருங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். 5.5 இன்ச்சு இருக்கு. பேக் நெக் கீழே 5.5 இன்ச்சு. அப்போ மேலே இதுதான் உங்களுக்கு நெக்கோடைய இறக்க வரும். இப்போ சைடில் ஆம்கோல் பக்கம் இருக்குல்ல, அந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 7.25 இருக்கு. அப்போ இந்த 7.25 மேலே மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் கட்டிங்க்கு விட்டிங்கன்னா 8 இன்ச்சு. அப்போ ஷோல்டர் அளவும் நெக் அளவும் இப்போ எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பாருங்க. ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். ஸ்கேல் இது மாதிரி எல் ஷேப்பில் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அது இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டர் பக்கமும் கழுத்து பக்கமும் வச்சுட்டிங்கன்னா, முதுகு பக்கமும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு ரெடி அளவு. நீங்கள் நெக்கு எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றது இதில் தான் தெரியும். நீங்கள் இதை வச்சு டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3.5 இன்ச்சு வருது. நான் இந்த பக்கம் தையலுக்கு விட்டு தான் நான் கணக்கு பண்ணுறேன். ஏன்னா அவங்க அப்போ கொஞ்சம் பாடியாக இருந்தாங்க, இப்போ குறைஞ்சிட்டாங்க. இது ஷோல்டர் அளவு 2 இன்ச்சு வருது. அப்போ நெக்குக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சுன்னா 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, ஸ்லீவ் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு தான் நான் கணக்கு பண்ணி 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, மொத்தத்துக்கு 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது பாக்ஸ் போட்டுக்கோங்க. 2 சைடுமே பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்கு பக்கமும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து மார்க் வரைகிறதுக்கு. இதுதான் ரெடி அளவு. ஷோல்டர் கம்மி தான் உங்களுக்கு. 2, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. இதுக்கப்புறம்
இது ஆம்கோல் பக்கம் இருக்குங்களா, அந்த பக்கம் வந்து 1.25 வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு, இந்த பாக்ஸ் போட்டோம்ல, இதுல வந்து ஸ்லீவோட இறக்கம் பாருங்க. ஆம்கோல் பக்கம் 5 இன்ச் வருது. 5ல பாதி 2.5 இன்ச்சுக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2.25, அப்போ 1.25க்கு ஒரு மார்க்கு சென்ட்ரு. இது எதுக்குன்னா, இந்த ஷேப் எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த இந்த மார்க் வரையறது. இது ரெடி அளவு. இந்த ஷேப் எடுத்துட்டு நெக்கு பக்கமும் அதே மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. கட்டிங் பண்ணிக்குவோம். நீங்க இந்த மாதிரி மார்க் போட்டு நீங்க வந்து எடுக்கும் போது உங்களுக்கே தெரியும் இதுல என்ன தப்பு பண்ணிருக்கோம், என்ன கரெக்டா இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேக் வந்து அங்கங்க நம்ம ரெடி அளவுக்கு நேரம் அந்த சிசர் கட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து பேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நேர் பீஸா தான் எடுக்கலாம். ஆனா வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ்ன்றதுனால அடுத்தது ஸ்லீவ் தான் எடுக்க போறோம். ஸ்லீவ்ல பாருங்க உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் ஸ்லீவ் எவ்வளோன்னு. ஏன்னா நான் வந்து எல்லாமே அளவு எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு இதை போட்டு கட் பண்றேன். ஏன்னா நான் வந்து பிளவுஸே வச்சு கட் பண்ண சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் அளவு எடுத்து உங்களுக்கு சொல்றதுனால நாளைக்கு நீங்க வந்து அளவு எடுத்து தைக்கும் போது உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து எப்படி அளவு எடுக்கணும்ன்றது தெரியும். அதுக்காண்டி தான். உயரம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் 4.5 இன்ச்சு தாங்க. அந்த 4.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு வந்து கட்டிங்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கீழ் பக்கம் வந்து 2.25. அதுக்கப்புறம் ஸ்லீவோட சுற்றளவு வந்து 6. இதையும் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்குவாங்க கீழேயும் மேலேயும். இப்ப இந்த ஆம்கோல் இருக்குல்ல ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்துக்கு இங்கு வைக்கிற அளவுக்கு 1 இன்ச் எப்பயுமே கூடும். அங்க கீழே 6ன்னா இங்க மேல வந்து 7 இன்ச்சுங்க. 7 இன்ச்சுக்கு நேரம் போட்டு இதுல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பிளவுஸ் வந்து பாடி பீஸ்ல ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா இழுத்து தான் தைப்பாங்க. அப்படி இழுத்து தைக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸ் விட்டு தான் தைக்கணும். அப்படி லூஸ் விட்டு தைக்கும் போது உங்களுக்கு இங்க கீழே போடுற நேச்சு வந்து கரெக்டா உட்காரும். அதுக்காண்டி தான் இது மாதிரி இந்த ஷேப்ல வந்து ஒரு ஷேப் வந்து வரைகிறேன் பாருங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் பீஸுக்கு சேர்த்தே தான் இதை நான் வரைகிறேன். இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டையும் நம்ம அந்த கிராஸ் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஸை எடுத்துருவோம். சென்டர் நேச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டோம்ல, அதுக்கு நேராக ஒரு நேச்சு போட்டு கீழே பாட்டத்துக்கும் ஒரு நேச்சு போட்டுருங்க. ஏன்னா ரெடி அளவு அதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே ஃப்ரண்ட் ஒரு அடையாளத்துக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு நேச்சு. அவ்வளோதாங்க, ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் எடுப்போம். இப்போ ஃப்ரண்ட்ல தாங்க நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சும்மாவே பார்த்தீங்கன்னா புரியாது. ஃப்ரண்ட் எப்பயுமே நான் எடுக்கிறது இந்த கை ஷேப் எடுத்தேன் பத்தி அது வந்து எப்பயுமே என் பக்கம் இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன். அப்பதான் அந்த ஷோல்டர் கிட்ட இறங்காது. அதுக்காண்டி தான் நான் இப்படி போட்டு எடுக்கிறது. இப்போ பேக் பீஸ் இருந்துச்சுல அதை எடுத்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கிறோம்ல அதுக்கு மேலே கிராஸ் தான் அது. கிராஸில் போட்டு ஷோல்டர் பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தெரியல பீஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால மார்க் வரைஞ்சிருங்க. 2 சைடுமே மார்க் வரைஞ்சிருங்க. நெக்கு பக்கமும் மார்க் போட்டுருங்க. ஃப்ரண்ட்டு அப்புறம் சைடு அங்கேயே மார்க் போட்டுட்டு ஒரு கோடு போட்டுட்டு கீழே இறக்கம் பார்த்தீங்களா, நம்ம 13 இன்ச்சு இறக்கம் எடுத்தோம்ல அதை ஒரு சும்மா ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் வந்துடும். அந்த அடையாளத்தில் சும்மா லைட்டாக ஒரு மார்க் போட்டு ஆம்கோல் பகுதி வந்து அப்படியே வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு நான் தள்ளி ஒரு மார்க் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டோடைய உயரம் அகலம் எப்படின்றது இந்த பேர் ஸ்கேல் வச்சு
பேக் சைடு வச்சு பார்த்தோம்ல, அது மாரி ஸ்கேல் வச்சோம்னா, இந்த சைடு வந்து 4 இன்ச் வரும். அங்க வந்து 3 இன்ச் தான் நம்ம நெக்கோடயே எடுத்தோம். ஆனா, இங்க ஒரு 1/2 இன்ச் சேர்த்தோம்னா 4 இன்ச்சு. அதே அளவு வந்து கீழயும் மார்க் போட்டுருக்கோங்க. கீழ மார்க் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது சென்டர் ஒரு கோடு போடணும். அதுக்கு முன்னாடி டாட்டோடைய உயரம் எடுத்துக்குவோம். ஷோல்டர்லேருந்து டாட்டோடைய உயரம். அந்த கீழ எட்ஜ் அந்த டாட்டோடைய மொனப்பகுதி இருக்குங்கல்ல, அது வரைக்கும் அளப்போம். அதையும் கீழ வச்சு தாங்க அளக்கணும். தூக்கி கையில பிடிச்சு அளத்தோம்னா, கண்டிப்பா வந்து ரொம்ப லூஸ் குடுக்கும். இப்படி தூக்கி வச்சு அளக்கும்போது, அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8 1/2 இன்ச் இருக்குங்க. அந்த 8 1/2 இன்ச்சுக்கு நேரா ஒரு மார்க்கு. தையலுக்கு மேல ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் போட்டோம்னா 9 இன்ச் வருது. 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து தான் 8 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் கீழ வந்து 2 1/2 இன்ச்சு. ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்படி சொல்லி 3 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு கோடு போட்டாச்சு. மார்க் போட்டாச்சு. இப்ப வந்து மேல ஷோல்டர்லேருந்து கீழ 4 இன்ச்சுக்கு வரைஞ்சோம் பார்த்தீங்களா? இது ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணணும். இந்த நெட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் இந்த சும்மா டாட்டுக்கு மட்டும் ஜாயின் பண்ணா போதும். அந்த ஷோல்டருக்கு நேரா வச்சு, இதுக்கு நேரா வச்சு டேப் வச்சு அத ஜாயின் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பாருங்க. நெக்கோடைய உயரம். நெக் எவ்வளோ உயரம் இருக்கு? ஒரு சிலருக்கு 6, ஒரு சிலருக்கு 4, 5 அப்படி எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து அ 6 தான். ஆனா உங்களுக்கு டேப் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இவங்களுடைய நெக்கு 6 இன்ச் தான் இறக்கம் இருக்கு. ஆனா நம்ம வந்து 5 1/4 வந்து எடுக்கணும். அப்போ வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு போம்போது 6 இன்ச்சு இறக்கம் வந்துரும் அவங்களுக்கு. அதையும் ஒரு சின்னதா பாக்ஸ் போட்டு நெக்க வரைஞ்சுக்குவோம். இப்போ வந்து கீழ வந்து பட்டி இருக்குல்ல, நெக்குலேருந்து பட்டிக்கு வந்து எவ்வளோன்னு பாருங்க. 4 இன்ச் இருக்கு. 4 இன்ச் வரைச்சாச்சு. ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு. ஏன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு, டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்படி கணக்கு பண்ணி மார்க் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கிராஸு நம்ம வந்து பட்டிக்குன்னு இந்த தையலுக்குன்னு வந்து முதல்ல வரையல. அதனால இப்ப வரைஞ்சிருக்கேன். இப்ப வந்து டாட்டோடைய அகலம். கீழ டாட்லேருந்து மெயின் டாட் இருக்குங்களா, அதுக்கு வந்து அகலம். அது ஒரு 3 இன்ச் இருக்கு. அந்த 3 இன்ச்சையும் அப்படியே வரைஞ்சுக்கிறேன். இப்ப டாட்டோடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது 1 1/4 இன்ச் இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து நம்ம கம்மியா தான் வைக்க போறோம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ம், குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மெலிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து மெலியும்போது அந்த டாட்டோடைய உயரத்தையும் அகலத்தையும் கம்மி பண்ணாதான் அந்த கப்பு ஷேப்பு கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம அதே இந்த டாட் இதுல இருக்கிறதே வச்சோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கப்பு வந்து பெருசா தான் இருக்கும். அதனால 1 1/4 இருந்தது 1/4 இன்ச் கம்மி பண்ணி இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 அப்ப 2 இன்ச்சு. வந்து 2 1/2 இன்ச்சு இருந்தது. இப்ப வந்து 2 இன்ச்சு வச்சிருக்கோம். அது மாதிரி கப்போடைய உயரத்தையும் கம்மி பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த சைடு இந்த ஆம்கோல் பகுதி இருக்குல்ல கீழ, அந்த சைடு வந்து 4 இன்ச் வந்திருக்கு. அதையும் மார்க் பண்ணிட்டு, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஒரு 1/2 இன்ச் ஏன்னா டாட்ல வந்து உள்ள வந்துரும். அதனால ஒரு 1/2 இன்ச் தள்ளி அங்க ஒரு மார்க் போட்டிருக்கேன். இப்ப நெக்க வரைஞ்சிட்டு, இத கோடு போட்டுக்குவோம். நம்ம எங்க கட்டிங் பண்றோமோ, அத வந்து கண்டிப்பா கோடு போட்டுறணும். இந்த ஆம்கோல் சைடு பக்கம் வந்து அளவு எடுக்கல. அந்த ஆம்கோல் பக்கம் வந்து உயரம் அந்த பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5 இன்ச் வருது. அப்ப இங்க ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு கீழ ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம். இப்ப அத வந்து மார்க் பண்ணிட்டேன். அ இது அப்படியே வந்து இந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்றத பாருங்க.
இந்த ஃப்ரண்ட்ல கொக்கி பட்டி இருக்குல்ல, கொக்கி பட்டி, ஐப்பட்டி அதில் வந்து என்ன அளவு வச்சுருக்கோம் அதில் வந்து பாதி சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இந்த மெயின் டாட் இருக்கு பாருங்க, இந்த மெயின் டாட்டில் வந்து ஏன்னா இங்கே கீழே வந்து நம்ம டாட்டுக்கு அரைஞ்சு இது ஒரு 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு இருக்குது, மேலே 1/4 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ அந்த அரைஞ்சு வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா சென்டர் அது வந்துடும். அதனால தான் அது அங்கே வந்து நேர் கொடுத்துருக்கேன். இது வந்து மெயின் டாட் வந்து சொன்னேன்ல, அவங்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் இழைச்சிட்டாங்கன்னு சொன்னோம்ல, அதனால கொஞ்சம் கீழே பாயிண்ட் கொஞ்சம் இறக்கிட்டு இந்த 2 சைடும் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கோடு போட்டுருங்க. கோடு போட்டிங்கன்னா இதுதான் டாட்டோடைய ஷேப்பு. நீங்கள் இந்த டாட்டோடைய ஷேப்பில் தான் நீங்கள் தச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும் கப்பு ஷேப்பு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 32, 31, 32, 30, 31, 32க்குள்ள தான் இருப்பாங்க. ஏற்கனவே 32 இருந்தது, 30 ஆயிடுச்சு ப்ளவுஸு. ஏன்னா லூஸாக இருக்குமான்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. திருப்பியும் வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து மெலிய தான் செய்யுது. அதனால திருப்பி வந்து 28, 29 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து அந்த நம்ம அதை பிடிச்சோம்னா கூட கப்பு லூஸ் ஆகக்கூடாது. அப்போ அவங்களுக்கு வந்து கப்பு வந்து எப்பயும் போல இருக்கணும். அதுக்காண்டி தான் கப்பு ஷேப் வந்து குறைச்சிருக்கும். இப்போ இந்த டாட் பிடிச்சோம்னா இந்த சைடில் பாருங்க, நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மார்க் விட்டோம்ல, அப்போ வந்து சைடில் வந்து நமக்கு அதே அளவுக்கு வச்சிருந்தா அந்த டாட்ல உள்ள போயிடுச்சுன்னா சைடில் துணி இருக்காது. பட்டி அடிச்சு திருப்பும் போது சைடில் துணி இருக்காது. எப்பயுமே இந்த பிளவுஸ்ன்னு இல்லை, எல்லா பிளவுஸுக்கும் சைடில் வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு, ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு கூட வரும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அப்போ டாட் வந்து பெருசா இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 2ன்னா 4 இன்ச்சு கூட நாங்கள் பிடிப்போம். ஆனால் இவங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு 2 இன்ச்சு தான். அதனால 1/2 இன்ச்சு விட்டா போதும். ஃப்ரண்ட்டோடைய அளவு வந்து 8 இன்ச்சு. டாட்டுக்கு வந்து சைடில் ஒரு டாட் வருதுல்ல, அந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போக மீதி இந்த சைடில் வந்து 1.25 இருக்கு. அதே மேட்ச் போட்டுக்கோங்க. எங்கெங்க நம்ம தையல் போடுறோமோ அதுக்கு நேராக மேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டாட் பிடிச்சி நீங்கள் சைடு அடிக்கும் போது, பட்டி அடித்து சைடு அடிக்கும் போது இந்த கரெக்டாக இந்த நேச்சுக்கு அந்த நேச்சுக்கு வந்துச்சுனாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பக்காவாக உட்காந்துரும். மேலே போட்டோம்ல, அடுத்த பீஸுக்கு அந்த மார்க் வேணும்ல, கரெக்டாக பிடிக்கணும்ல, அதுக்காண்டி ஒரு தட்டு தட்டிட்டு நீங்கள் அதை வந்து கீழே மார்க் பதிஞ்சிடும், அதில் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பட்டிக்கு பட்டியோட அளவு பாருங்க, 9 இன்ச்சு. தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் 9 இன்ச்சு இருக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க பட்டி வந்து கம்மி தான், அதனால இது வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து அப்படியே ஒரு தையலை போட்டு பட்டி ஏற்றலாம். ஏன்னா வந்து பட்டி பெருசாக இருந்துச்சுன்னா தான் துணி பத்தலைன்னா வேற துணி ஜாயின் பண்ணணும். இது வந்து சின்னதாக தான் இருக்குது பட்டி. இந்த சைடு வந்து 3 இன்ச்சு இருக்கு. கீழே வந்து மடிக்க தேவையில்லை. இதில் மடிச்சிருக்க அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து மடிக்க தேவையில்லை. ஆனால் இது ரெடி அளவே 3 இன்ச்சு தாங்க இருக்கு. தையலுக்குன்னு துணி இல்லை. ஃப்ரண்ட்டில் சைடில் வந்து துணி இருக்கு. பட்டியோடைய அகலம் வந்து 7 இன்ச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 2.5 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடில் வந்து துணி கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சைடில் வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கக்கூடாது. சைடில் கம்மியாக இருந்து எடுத்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணும் போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ளவுஸில் பாருங்கள், அந்த ப்ளவுஸில் வந்து 2மே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பட்டியோட அளவு நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோன்னு தெரியும். இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து பட்டி வந்து எடுத்தது தப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம டாட் வச்சோம்ல, அது 3 இன்ச்சு இருக்குது. அதுக்கு நேராக ஒரு மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கப்பு வந்து உட்காரும். நம்ம சின்ன டாட்டாக இருந்தால் கூட இந்த பட்டியில் வந்து
இப்படி எடுக்கும்போது கரெக்டாக உட்காரும். இந்த சைட்லேயும் வந்து நேராக வரக்கூடாது, கொஞ்சம் கிராஸ் வரணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து 3 தையல் போட்டாலும் 4 தையல் போட்டாலும் கரெக்டாக ஈவனாக இருக்கும். அப்போ லைட்டாக கிராஸ் எடுக்கணும். நேராக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது, அப் அண்ட் டவுன் தான் வரும். அது ஃப்ரண்ட்டு, இது சைடு, அதை நேட்ச் போட்டுக்கோங்க. இது ரெடி அளவு 7 இன்ச்சு. இந்த பீஸ் வந்து இருக்கு. நான் வந்து பட்டிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காண்டி ஏற்கனவே டபுளா தான் இருக்கு. இதையும் நான் உள்ள கொடுத்து அடிச்சிருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காண்டி இந்த பட்டி துணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இருக்கிறது இந்த பீஸ் மட்டும்தான். இதுலயே நெக்குக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் கொக்கி பட்டிக்கு ஐப்பட்டிக்கு வந்து ஐப்பட்டிக்கு எடுத்தாச்சு. இது 2ஆ தான் இங்கே மடிச்சிருக்கு. அதனால 2.5 இன்ச்சு எடுத்தோம்னா 1/2 இன்ச்சு தையலுக்கு போக மீதி வந்து மடிச்சடிக்க கரெக்டாக இருக்கும். இது வந்து கொக்கி பட்டிக்கு. அவ்வளோதாங்க. இது வந்து நெக்குக்கு எடுக்க போகிறோம். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கட் பண்ண கிராஸ் இருக்கு. அதே கிராஸ்லேயே நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சுக்கு தாங்க நான் எடுக்கிறேன். நான் மார்க் வரையல. வேணும்னா நான் மார்க் வரைஞ்சி நான் அடுத்தது பாருங்க எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து கிராஸ்ன்றதுனால கொஞ்சம் நெளியும். அதனால வந்து மார்க் எடுக்கல இதுக்கு. ஆனால் நான் மார்க் எடுத்து நான் உங்களுக்கு 1 இன்ச்சுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப அழுத்தி போட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து சிங்க் ஆகும். இழுக்கும், ஒரு மாதிரி இழுக்கும். அதனால வந்து சும்மா லைட்டாக வச்சுட்டு நீங்கள் இப்படி கோடு போடும்போது கூட லைட்டாக வச்சு கோடு போடுங்க. நீங்கள் அழுத்தி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து துணி வந்து சிங்க் ஆகும். அப்புறம் நம்ம நேராக வராது, கிராஸாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் கோடு போட்டிருக்கேன்ல 1 இன்ச்சுக்கு வச்சு. இதே அளவு தான் நான் வந்து மார்க் போகிறதுக்கு முன்னாடி எடுத்தேன். அவ்வளோதாங்க. ஒரு ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ இவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.